மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, அவரின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்த நிலையில தற்போது அவர் மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. என்ன தகவல்? படுகாயமடைந்த அஜித் பவாரை காப்பாற்ற முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் துக்ககரமான இந்த செய்தியை அவர்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்த அஜித் பவார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போதே மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்தார் எனவும், அவருக்கு சிகிச்சை அளிக்க முயற்சி செய்யப்பட்டது எனவும், தீவிர சிகிச்சைக்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலேயே அது தீப்பிடித்து பயங்கரமாக எரிந்திருக்கிறது. அந்த கடும் தீயின் தாக்கம் காரணமாக விமானத்தில் பயணம் செய்தவர்கள் யாருமே பிழைக்கவில்லை என அங்குள்ள மக்கள் நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் காயமடைந்தவர்கள் அனைவரையும் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தீயின் பயங்கர தாக்கம் காரணமாக யாரையும் காப்பாற்ற முடியவில்லை எனவும், குறிப்பாக அஜித் பவாரை காப்பாற்ற முடியவில்லை என்கிற துக்ககரமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவுக்கு தலைவராக இருக்கிறார். அஜித் பவாரின் நெருங்கிய உறவினர், அவரது மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர், சரத் பவாரின் மகளான சுப்ரியா சுலேவும் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி மகாராஷ்டிரா அரசியலிலே நீண்ட நாட்களாக ஆதிக்கம் செலுத்தி வரும் குடும்பமாக இருந்து வருகிறது பவார் குடும்பம். அந்த பவார் குடும்பத்தைச் சேர்ந்த அஜித் பவார் தற்போது இந்த பயங்கர விபத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்கிற துக்ககரமான செய்தி மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டுமல்லாமல் தேசிய அரசியலையும் உலுக்கும் செய்தியாக வந்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் மரணமடைந்திருப்பதாக பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அஜித் பவார் மட்டுமின்றி விமானத்தில் பயணித்த மேலும் 3 பேரும் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் அவரின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்த நிலையில் அவர் மரணமடைந்ததாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அஜித் பவார் மட்டுமின்றி விமானத்தில் பயணித்த மேலும் 3 உயிரிழந்துள்ளனர் என்ற துயரகரமான தகவலும் வெளியாகி இருக்கிறது.